ஹாய், கிரியேட்டிங் ஃபர்ஸ்ட் விண்டோஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்திருக்கோம். விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து தயார் பண்ண போகிறோம். ஓகே, விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் எதுக்காக விண்டோஸ் அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக கற்றுக்கிட்டு நம்மளால் விண்டோஸ் அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஏன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல பார்க்கலாம். வாட் இஸ் விண்டோஸ் அப்ளிகேஷன் அண்ட் வை இட் இஸ் பாப்புலர்? ஓகே, ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பேஸ்டு கன்சோல் தான் அதிகம் பாப்புலரா இருந்தது. டெக்ஸ்ட் பேஸ்ட் கன்சோல் அப்ளிகேஷன்ஸ். இது என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க. எப்படின்னா யூசர்கிட்ட ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கறது, தென் அதுக்கு டைப் அடிப்பார். ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கறது, டைப் அடிப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா அன்பிரடிக்டபிள் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். யூசர் வந்து இன்னும் எத்தனை கேள்வி கேட்குன்னே வந்து அவரால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அடுத்தடுத்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எரர் இன் யூசர் இன்புட். நான் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வந்து டைப் அடிக்க சொல்கிறேன், அவர் ராமுன்னு டைப் அடிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும்? ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்ம எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா வாட் இஸ் அவர் பிரைமரி கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேல்குலேஷனாக இருக்கலாம். ஒரு இன்புட்டை வாங்கி ஒரு கேல்குலேஷன் பண்ணி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணணும். நம்மளுடைய பார்ட், மெயின் பார்ட் என்னன்னா கேல்குலேஷன். இந்த மாதிரி டெக்ஸ்ட் பேஸ்டு இன்புட் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் பார்ட்டு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட இருந்து யூசர் இன்புட் வாங்கி அது கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வேலிடேஷன் பண்ணுறதுக்காக நம்ம எழுதுகிற கோடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளால லாஜிக் பார்ட்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் பெஸ்ட் லாஜிக்கா பண்ண முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணாங்க. மூணாவது டிஃபிகல்ட்டி இன் என்ட்ரி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஃபுல்லாக டைப் அடிக்கணும் டெக்ஸ்ட் பேஸ்டு கன்சோலில். அது பார்த்தீங்க அப்படின்னா அதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? அதாவது ஒன்று யூசர்கிட்ட இருந்து எரராக இன்புட்டை வாங்கக்கூடாது, அதே மாதிரி அவரால் ரொம்ப ஈஸியாகவும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ விண்டோஸ் அப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் கிராஃபிக்கல் யூசர். ஸோ இதனுடைய பிரைமரி விஷயம் என்ன அப்படின்னா GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா கண்ணில் முன்னாலேயே பார்த்துடுறாரு, ஓ இவ்வளவுதான் இன்புட் இருக்க போகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறாங்க. அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸோ அவரால் ஈஸியாக என்ட்ரி போடுற மாதிரி நிறைய கிராஃபிக்ஸை கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது என்னன்னு தான் நம்ம ஒவ்வொன்றா படிக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம மேலே சொன்ன அந்த 3 டிஸ்அட்வான்டேஜும் சால்வ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த கீ ரீசன் வி ஆர் மூவிங் டு த விண்டோஸ் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விண்டோஸ் பேஸ் அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்ற பிரைமரி ரீசன் நமக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போ நேச்சுரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா விஷுவலாக பார்த்து நம்ம இன்புட் கொடுத்து ஸோ அதில் எரர் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கும்போதே எரர்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால ஸோ நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. பேக்எண்டில் கோடிங் எழுதும்போது, ப்ராசஸிங்காக கோடிங் எழுதும்போது கம்மியான கோடிங், கொஞ்சம் எஃபிஷியண்ட்டான கோடிங் நம்ம ரைட் பண்ணி அதை ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எடுத்த உடனே ஃபர்தராக எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னால் நான் ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க,
our Windows application is no way different from other application. இதுக்கும் ஒரு நார்மல் கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. விண்டோஸ் அப்ளிகேஷன்லையும் சில இன்புட் கொடுக்குறோம், சில அவுட்புட் வரப்போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ கன்சோலில் என்ன பண்ணுறோம்னா டெக்ஸ்ட் பேஸ்டாக இன்புட் வாங்குகிறோம், தென் டெக்ஸ்ட் பேஸ்டாகவே டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கு பதிலாக விண்டோஸ் அப்ளிகேஷனில் என்ன பண்ணுறோம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி நம்ம இன்புட்டும் அவுட்புட்டும் வாங்க போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சோல் அப்ளிகேஷன்னா ஒரே ஒரு கன்சோல் தான், அதுலேயே யூஸ் பண்ணி எல்லா இன்புட்டையும் வாங்கி எல்லாமே ரைட் பண்ணிக்கலாம். வேற விண்டோஸ் அப்ளிகேஷன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்புட்டுக்கும் வி ஆர் கிரியேட்டிங் ஸ்பெஷலைஸ்டு கன்சோல். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்ன்றத ஒரு தனி கன்சோலை கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அல்லது ஒரு விண்டோஸை உருவாக்குறோம். சரிங்களா? ஸோ இதுதான் கீ இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக விண்டோஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். வேற கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷனா ஒரே கன்சோல் தான், கோடிங் மட்டும் நம்ம எழுதிட்டு வந்தால் போதும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள இந்த கஷ்டத்தை நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ணுறோம் அப்படின்னா யூசருக்கு ஹை எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம். யூசர் தப்பான இன்புட் கொடுத்துட்டேன், அது போய் ஸ்டோர் ஆயிடுச்சு, எனக்கு அதை டெலீட் பண்ணி கொடுங்க, மாடிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு முறை கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா லைஃப் லாங் அவருடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் விண்டோஸ் அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் டைரெக்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, பிரின்சிபல் அமௌண்ட் வாங்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வாங்கணும், தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கணும். இந்த 3 இன்புட்டையும் வாங்கிட்டு எனக்கு கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னம்னா நான் என்ன பண்ணணுன்னா கேல்குலேட் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றது எனக்கு தெரியணும். இதுதான் ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் டைரெக்டாக போட்டுடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இது எல்லாமே கன்சோல் பேஸ்டு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு ப்ராஜெக்டை போடுறேன். பாருங்கள் ப்ராஜெக்டில் ஓகே ஆட் நியூ ப்ராஜெக்ட், ஃபைலில் ஆட் நியூ ப்ராஜெக்ட் நான் கொடுக்குறேன். விண்டோஸ் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணோம், அதுக்கு பதிலாக விண்டோஸ் அப்ளிகேஷன் போடுறேன். விபி விண்டோஸ் ட்ரைனிங். இப்போ பாருங்க, இது நம்மளுடைய சொல்யூஷனில் 2 ப்ராஜெக்ட் இருக்கு. ஏற்கனவே இருந்தது கன்சோல் ப்ராஜெக்ட். ஸோ இந்த 2 ப்ராஜெக்டில் நான் ரன்னு கொடுத்தேன்னா எந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகணுமோ அது பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகும். இப்போ நான் எனக்கு ரன் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் அடித்து செட் as ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்னு கொடுத்தனா இனிமேல் ரன் பண்ணனா எனக்கு இது ரன் ஆகும். ஓகே, ஒரு விண்டோஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுத்த உடனே பாருங்க ஃபார்ம் 1ன்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஏரியா வேர் வி ஆர் கோயிங் டு டிசைன் த யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, நான் பாருங்க எதுவுமே பண்ணாமல் ரன்னுன்னு கொடுக்குறேன், ரன் ஆகுது. பாருங்க, இதுதான் இந்த விண்டோஸ்னுடைய பவர்ஃபுல்னஸ். நான் ஜஸ்ட் வித்தவுட் ரைட்டிங் ஈவன் எ சிங்கிள் லைன் ஆஃப் கோடிங் ஐ ஹவ் கிரியேட்டட் எ பியூட்டிஃபுல் விண்டோஸ் அப்ளிகேஷன். நவ் இது பாருங்க ஒரு விண்டோஸ் இன்டர்ஃபேஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே டூல் பாக்ஸ் இருக்கு. இந்த டூல் பாக்ஸை நான் பின் பண்ணிக்கிறேன், இதை அன்பின் பண்ணிக்கிறேன். ஓகே, காமன் விண்டோஸ், காமன் கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லேபிள் போடுறேன். லேபிள் அப்படிங்கிறது நான் ஜென்ரல் யூசேஜ் என்னென்னா ரீட் ஒன்லி டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணும் யூசருக்கு அப்படின்னா லேபிள் யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல். ஓகே, ரெண்டாவது நம்பர் ஆஃப் years of investment.
மூணாவது ஓகே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ 3 இன்புட் நான் வாங்கணும் யூசர்கிட்ட இருந்து. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் போடணும். பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நியூமரிக் அப் டவுன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த விண்டோஸ்னுடைய இது என்ன பெனிஃபிட் என்னன்னு சொன்னேன், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஏற்கனவே நிறைய கிராஃபிக்கல் பேஸ்டு கண்ட்ரோல்ஸை உருவாக்கி வச்சுருக்காங்க. நான் எந்த பர்டிகுலர் கிராஃபிக்கல் கண்ட்ரோல் யூசருக்கு பெஸ்ட்டாக அந்த பர்டிகுலர் இன்புட்டை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அந்த இன்புட்டுக்கு யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு ஒரு நியூமரிக் நம்பர் மட்டும்தான் என்ட்ரி போடக்கூடிய ஒரு பாக்ஸ். அதனால் நான் என்ன பண்ணுறேன், நியூமரிக் அப் டவுன் பாக்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன டிசைட் பண்ணுறேன்னா, இந்த நியூமரிக் அப் டவுன் பாக்ஸில் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ ஃபீட் பண்ணோம், நான் ஒரு 1000 ருபீஸாவது ஃபீட் பண்ணுன்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் அமௌண்ட்டு எத்தனை கோடி வேணாலும் இருக்கலாம். இன்க்ரிமெண்ட் இதை வந்து அப் டவுன் பண்ணால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1000ல் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும். 1000 2000 ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை போடுற மாதிரி நான் பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி இது ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ, இந்த கிராஃபிக்கல் யூசர் கண்ட்ரோல்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இங்கே வரும். நிறைய பாருங்க, இது ஒரு ஆப்ஜெக்ட், இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பாருங்க, இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா பாருங்க, இந்த கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் மினிமம் மேக்சிமம் இன்க்ரிமெண்ட். இப்போ பாருங்க, நான் ரன் பண்றேன், அப் அடிக்கிறேன். பாருங்க என்ன ஆகுது, 1000 இன்க்ரிமெண்ட் ஆகுது. டவுன் அடிச்சா 1000 டிக்ரிமெண்ட் ஆகுது. அப்படி இல்லைன்னாலும் 50,000 அப்படின்னு டைப் அடிச்சேன்னா டைப் ஆகும். இங்கே நான் ராமுன்னு அடிக்கிறேன், பாருங்க ஆர்னு அடிக்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ திஸ் இஸ் த பவர்ஃபுல்னஸ் ஆஃப் த இன்புட் கண்ட்ரோல்ஸ். ஓகே, இது புரியுது இல்லைங்களா? ரைட், இதனுடைய ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஹைட் அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதுவும் ஒரு நியூமரிக்கல் இன்புட் தான். ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், நியூமரிக் அப் டவுனை யூஸ் பண்ணுறேன். நான் மினிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1ன்னு போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு 15 இயர்ஸ் தான் மேக்ஸிமம்னு வச்சுக்கிறேனே. இன்க்ரிமெண்ட் 1, ஒவ்வொரு வருஷமாக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், நான் இது வரைக்கும் பாருங்க ப்ரோக்ராமை எழுதலை, அதுக்கு பதிலாக எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எகெயின் ஒரு நியூமரிக் இன்புட். ஓகே, மினிமம் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா 8.25 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 24%ன்னு வைக்கிறேன். இன்க்ரிமெண்ட்டு 0.25ன்னு வைக்கிறேன். ஓகே ஓகே, இந்த 0.25% இதில் வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1ன்னே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஸோ 8%லேருந்து 24%ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு என்ன பண்ணுன்னா, இந்த செலெக்ஷன்லாம் யூசர் முடிச்சுட்டு கேல்குலேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே டெக்ஸ்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் நான் என்ன மாற்றணும் அது இங்கே டிஸ்பிளே வருது. ஓகே, இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது
ஸோ யூசர் வந்து இது செலெக்ஷன் பண்ணுறாரு, கேல்குலேட்னு கொடுக்குறாரு. ஆனால் இங்கே கேல்குலேட்னு கிளிக் பண்ண உடனே என்ன கேல்குலேஷன் நடக்கணுன்றதை யார் டிசைட் பண்ண போகிறா? ப்ரோக்ராமர் தான் டிசைட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி அதுவாக ஒர்க் பண்ணுது. வேறஸ் இந்த ரிசல்ட் மட்டும் நம்ம தான் டிசைட் பண்ணோம். நான் இது பாருங்க, இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ சைஸை நான் ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன். இது இந்த மாதிரி பண்ணிட்டு டெக்ஸ்ட் அலைனை சென்டர் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் இருக்கு, இந்த ஃபாண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். போல்டு ஒரு 16. ஃபாண்ட் கலர் வந்து ஒரு கிரீன். ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா கேல்குலேட்னு அடித்த உடனே இதிலிருந்து நான் ரீட் பண்ணி நான் கேல்குலேட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணோம். ஓகே, இந்த நான் வந்து ரீட் பண்ணோம் அப்படின்னாவே எனக்கு வேரியபிள் நேம் மாதிரி நேம் வேணும், ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை ஒவ்வொன்றுக்கும் பேர் கொடுக்குறேன். இப்போ நான் இதுக்கு என்னன்னு கொடுக்குறேன்னா நியூமரிக் அப் டவுன், அப்படி இல்லைன்னா டிஎக்ஸ்டி பிரின்சிபல் இது வச்சுக்கிறேன். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரோலினுடைய நேமை வந்து அந்த நேமை பார்த்தாவே அது என்ன டைப் ஆஃப் கண்ட்ரோல்னு புரிகிற மாதிரி ஒரு பேர் வைப்பாங்க. நான் நியூமரிக் அப் டவுன் NUDன்னு வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் இதுக்கும் அதே மாதிரின்னு வச்சுக்கிறேன். NUD பிரின்சிபல் ஒவ்வொன்றுக்கும் பேர் கொடுக்குறேன். ஏன்னா ப்ரோக்ராம் வழியாக நான் இதை ஆக்சஸ் பண்ணோம். ஒரு மீனிங்ஃபுல்லான நேமாக இருந்ததுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கேல்குலேட் அப்படிங்கிறத பட்டனாக இருக்குது, BTN கேல்குலேட்னு வைக்கிறேன். நான் ரிசல்ட் எங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன், இந்த லேபிளில் டிஸ்பிளே பண்ண போகிறேன். LBL ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த விண்டோ கசமுசன்னு இருக்குது, இந்த நடுவில் ஸ்பேஸிங்லாம் நீட்டாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஃபஸ்ட் இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்னு இருக்குது, வெர்டிக்கல் ஸ்பேசிங் மேக் ஈக்குவல்னு கொடுக்குறேன் பாருங்கள். இது நடுவில் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங் கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி ஸோ இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட்டு அலைன் மிடில்னு கொடுக்குறேன் பாருங்க, இதுக்கு சென்டராக வந்துருச்சு. இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் செலக்ட் பண்ணி கடைசியாக ஃபர்ஸ்ட்டாக எந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணுறனோ அதுக்கு ஈக்குவலாக எப்படி மற்றதை அலைன் பண்ணுன்றது தான் இங்கே இந்த அலைன்மெண்ட்டினுடைய இதை நான் செலக்ட் பண்ணுறேன், ஃபார்மேட் கொடுக்குறேன், அலைன் வரேன், மிடில் கொடுக்குறேன் பாருங்க. இது செலக்ட் பண்ணுறேன், ஃபார்மேட்டு அலைன் மிடில் பாருங்க. ஓகே, இப்போ இது செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்டு அலைன் லெஃப்ட்னு கொடுத்தனா இந்த விண்டோ கரெக்டாக லெஃப்ட்டுக்கு வரும். ஓகே, மேக் சேம் சைஸ் வித். ஸோ இது இந்த மாதிரி வருது. ஓகே, ரைட். இதுக்கப்புறம் பாருங்க, இந்த சரௌண்டிங் ஸ்பேஸ் எல்லாம் நான் சரி பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிட்டு இதை அப்படியே இழுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ யூஸ் பண்ணி மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன், இதனுடைய வித்தை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த டைட்டில் பாருங்கள், ஃபார்ம் 1ன்னே இருக்குது. நான் இதுக்கு பேர் வந்து FRM சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பேர் கொடுக்குறேன். அதனுடைய டைட்டிலில் என்ன டிஸ்பிளே பண்ணுன்றதை டெக்ஸ்ட்டில் போயிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு டிஃபால்ட்டாக எதுவும் டிஸ்பிளே பண்ண வேண்டாம், எம்டியாக இருக்கட்டும். ஸோ இது கேல்குலேட்னு அடிக்கும்போது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். நான் கேல்குலேட்டுக்கு வரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் டெசிமல். சரிங்களா? SI ஈக்குவல்ஸ் நியூமரிக் அப் டவுன் பிரின்சிபல்
டாட் வேல்யூ. வேல்யூன்னு கொடுத்தா இப்போ யூசர் அதில் இன்புட் என்ன கொடுத்துருக்காரோ அது நமக்கு வருது. மல்டிப்ளைட் பை நியூமரிக் அப் டவுன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டாட் வேல்யூ மல்டிப்ளைட் பை நியூமரிக் அப் டவுன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டாட் வேல்யூ டிவைடட் பை 100. இதை கேல்குலேட் பண்ணிட்டு இதை எங்கே டிஸ்பிளே பண்ணும்? எல்பிஎல் ரிசல்ட் டாட் டெக்ஸ்டாக டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபார்மேட் பண்ணுறேன். இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம ஏற்கனவே கன்சோல் அவுட்புட்டில் ரைட் லைனில் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 வரணும், மினிமம் சிங்கிள் ஜீரோவில் ஒரு நம்பர் வரணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். கேல்குலேட் 82 ரூபா 50 காசு 1 இயருக்கு. நான் 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 5 வருஷத்தில் 5 இயர்ஸில் 12% இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 30,000 இன்ட்ரெஸ்ட் வரும். அவ்வளோதான். ஸோ இது ஒரு சிம்பிள் விண்டோஸ் அப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ முதல்ல நீங்கள் ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்க. கோடிங் கடைசியாக எங்கே பண்ணுறீங்க அப்படின்னா, இதை டபுள் கிளிக் பண்ணினா டைரெக்டாக இதுக்குள்ளார ஒரு பாருங்க, ஒரு சப் ரூட்டின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்குள்ளார போய் நம்ம கோடிங் எழுதணும். உங்களுக்கு என்ன புரியுதோ புரியலையோ, பட் ஜஸ்ட் ஒரு விண்டோஸ் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுங்க. இந்த ஃபார்மில் போயிட்டு இந்த மாதிரி ரைட் பண்ணுங்க. இந்த ஃபார்ம்னுடைய நேம் நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். எஃப்ஆர்எம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறை நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணுங்கள். தென் இதனுடைய டோட்டல் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.